2010 21வது கேள்வி. இரு நுனிகளிலும் நிலைப்படுத்தப்பட்ட ஓர் இலையில் நின்ற அலை அமைக்கின்றன. முதலாவது கூற்று சொல்றாங்க, கணுக்களின் எண்ணிக்கை முரண்கணுக்களின் எண்ணிக்கைக்கு சமமாகும். அப்ப இதுல நீங்க ஒரு அடிப்படை ஒன்று வரைஞ்சு பாத்தீங்கன்னா, இப்ப இதுல மூன்று எஃப் நோட் சொல்லி வரும். அப்ப எஃப் நோட் சமன் ஒன்றிங்கள் 12 வர்க்கமூலத்துல TOM இதுக்குரிய கோவம் வந்து வரப்போகுது. இப்ப அந்த அடிப்படையை நம்ம இப்ப தேடி பார்த்தோம்னா அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த கூற்று வந்து கிடைக்கும். ஏன்னா இங்க ஒரே ஒரு முரண் கணவும் 2 கணவும் தான் வந்து வருது. இப்ப கணுக்களின் எண்ணிக்கை முரண்கணுக்களின் எண்ணிக்கை சமனாக அந்த கூற்று வந்து. அடுத்தது அலையின் அலைநீளமானது எப்பொழுதும் இலையின் நீளத்தை ஒரு முழுவெண்ணினால் வகுக்கும் போது கிடைக்கும் பெருமானத்துக்கு சமனாகும் இந்த மாதிரி சொல்லப்படுது. இப்ப இங்க வந்து அலைநீளம்ன்றது λ/2 எடுத்தோம்னா இந்த λ/2 தான் இந்த இலையினுடைய நீளம் எல்லுக்கு சமனா இருக்குது. அப்ப இங்க அலைநீளம் எல்ன்றது வந்து 2L என்று பெறப்படும். அப்ப இங்கே இந்த கூற்றுல வந்து இந்த அடிப்படை மூலநிலையை பார்த்தோம்னு சொல்லிட்டுனா இந்த கூற்றை வந்து பிழைக்குது. அப்போ இலையின் நீளத்தை ஒரு முழு எண்ணினால் வகுக்கும் போதுன்னு சொல்லிக்கலாம், அது வந்து பிழை. அப்ப 2வது கூற்று வந்து பிழை. 3வது பார்த்தோம்னா அலையின் மீடிரனானது அடிப்படை மீடிரனை கணுக்களின் எண்ணிக்கையினால் பெருக்கும் போது கிடைக்கும் பெருமானத்துக்கு சமனாகும். இப்ப அதுல இருந்து நம்ம முதலாம் மேட்ரோனியை வந்து கீறி பார்த்தோம்னா இப்ப இங்க முதலாம் மேட்ரோனியில 3 கணவும் 2 முரண் கணவும் தாங்க இருக்கும். அப்ப அடிப்படை மீடிரன் எஃப் நோட்னு சொல்லிதுன்னா முதலாம் மேட்ரோனியோட மீடிரன் உங்களுக்கு தெரியும் 2F நோட்னு சொல்லி எழுதலாம். அப்ப இதுக்கு முன்னுக்கு நம்ம 1ஆல பெருக்கிறோம், இங்க 2ஆல வந்து பெருக்கிறோம். அப்ப இங்க அடிப்படை மீடிரனை கணுக்களின் எண்ணிக்கையால் பெருக்கும் போது கிடைக்கும் பெருமானத்துக்கு சமம்ன்றது பிள்ளை. ஏனென்றா இங்க கணுக்கள் எண்ணிக்கை 2ங்கிறது இங்க 3ங்கிறது. அப்ப அப்படி நம்ம பெருக்கி அதை எடுக்கலாம். 4வது கூத்து பாருங்க, அலையின் மீடிரனானது அடிப்படை மீடிரனை முரண்கணுக்களின் எண்ணிக்கையினால் பெருக்கும் போது கிடைக்கும் பெருமானது சமனாகும். அது சரி, ஏன் இங்க எஃப் நோட் அடிப்படை மீடிரன் அதை நம்ம நேரம் ஒரு முரண்கணுவால பெருக்கிறோம். இங்க வந்து அடிப்படை மீடிரன் வந்து 2F நோட், அதை இந்த முதலாம் மேட்ரோனியில முரண்கணு வந்து 2 முரண்கணு. அப்ப அதால பெருக்கி எடுக்கும். அப்ப 4வது கூத்து வந்து சரி. 5வது கூத்து வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை மீடிரனில் இலையின் வடிவமானது இலையின் நடுப்புள்ளியை பற்றி சமச்சீரானது அன்று என்று சொல்லப்படும். அப்ப அன்று என்று சொன்னது அது வந்து பிழை. ஏனென்றா இப்ப இலையினுடைய நடுப்புள்ளி பற்றி பாத்தீங்கன்னு சொல்லிட்டுனா இந்த அலையில வந்து 2 பக்கம் எப்படி இருக்கும், சமச்சீரான வந்து இருக்கும். அப்ப 5வது கூற்றும் பிழை. அப்ப 21வது 4வது வந்து அடுத்து 2010 22வது கேள்வி. இரு ஒளிமுதல்களின் ஒளிச்சரிவுகளுக்கு இடையே உள்ள விகிதமும் ஒத்த ஒளிச்சரிவு மட்டங்களுக்கு இடையே உள்ள வித்தியாசமும் டெசிபெல்லில் எண்ணளவில் சமமெனின் ஒளிச்சரிவுகளுக்கு இடையே உள்ள விகிதம் என்னன்னு சொல்லிக்கலாம். அப்ப நம்ம 2 ஒளிச்சரிவு மட்டங்களுக்கு இடையில இருக்கிற வித்தியாசத்தை இந்த மாதிரி வந்து எழுதலாம். இந்த V2 என்ற வந்து அந்த I2 ஒளிச்சரிவு மட்டத்தையும் V1 என்ற I1 ஒளிச்சரிவு மட்டத்தையும் குறிக்கும். அப்ப இந்த ஒளிச்சரிவு மட்ட வித்தியாசத்துல இந்த பெருமானமும் இந்த I2 I1 விகிதமும் சமனாயிருக்கும் இந்த மாதிரி சொல்லிக்கலாம். அப்ப சமனாயிருக்கிற விகிதம் இதுல இந்த எண் பெருமானத்துக்கு சமனாயிருக்கும் எழுதணும். அப்ப நம்ம இதுக்குரிய சமன்பாடு நீங்க 2ஐயும் போட்டு சுருங்கினீங்க இப்படி வரும். இப்ப இதுல இந்த V2 - V1 அந்த ஒளிச்சரிவு மட்டங்களுக்கு இடையிலான வித்தியாசத்தையும் ஒளிச்சரிவுகளுக்கு இடையிலான விகிதத்தையும் நம்ம x எடுத்தா x 10 log 10 × x வரும். இப்ப இதுல நம்ம x வந்து காணணும். அப்ப இது கொஞ்சம் சுருக்கி காண்றது கஷ்டம். அதால இப்ப இந்த x எப்படி செய்யலாம்னா இப்ப அவங்க 5 தேர்வு வந்திருக்காங்க. எப்படி இந்த 5லயே அவன் வந்து வரணும். அப்ப அதால நம்ம இந்த ஒவ்வொரு விடைகளையும் வந்து இதுல போட்டு பார்க்கலாம். அப்படி போட்டு பார்க்கக்குள்ள இதை நம்ம சுருக்குனாலும் இங்கால வர விடையும் வந்து இங்க நம்ம என்ன போட்டோமோ அதே பெருமானத்தை தருமண்டா அந்த விடை தான் 2ம் சமனா வரக்கூடியதா இருக்கு. அப்ப அதுல முதலாவது அந்த வந்து 10. அப்ப 10 நம்ம எக்ஸுக்கு வேலை 10 கொண்டு வந்து போட்டோம்டா அப்ப இங்க 10 log 10 12 வரும். அப்ப 1 10 வரும்னா 10. அப்ப இங்க எக்ஸ் 10 வரும். அப்ப ஒளிச்சரிவு மட்டங்களுக்கு இடையிலான வித்தியாசமும் 10 வரும், ஒளிச்சரிவுகளுக்கு இடையிலான விகிதமும் 10 வரும். அப்ப இதுக்கு சரியான விட முதலாவது. அடுத்தது 2010 23வது கேள்வி. பெரிதாக்கும் வேல்யூ 15 உடைய தொலைக்காட்டி ஒன்றில் பார்வை துண்டின் வேல்யூ 50 டேப்டர் ஆகும். தொலைக்காட்டி இயல்பான செப்பஞ்செய்கையில் இருக்கும்போது அதன் நீளம் என்ன சொல்றது. அப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு தொலைக்காட்டி ஒன்று இயல்பான செப்பம் செய்யல இருக்குன்னா அந்நேரம் அந்த பிம்பம் வந்து முடிவில வர மாதிரி தான் செப்பம் செஞ்சு வச்சிருப்பாங்க. அப்ப அந்த நேரம் கருவீர நீளம் வந்து பொருள்வீழையிட குவிய நீளத்தையும் பார்வை துண்டுற குவிய நீளத்தையும் கூட்டி வர இருக்கும்.
அப்ப இதுல முதலாவது பார்வை துண்டுற வேல்யூ தான் தந்திருக்காங்க. அப்ப நம்ம முதலாவது பார்வை துண்டுற குவிய நிலம் என்னன்றதை காணும். அப்ப பவருக்கு சமன்பாடு தெரியும், பி சமன் ஒண்டிங்களே. அப்ப எல்லாம் ஒன்றை போட்டிங்களா, எஃப் வந்து ஒண்டிங்கள் 50 வரும். அப்ப இது வந்து இப்ப மீட்டர்லாம் இருக்கும். அப்ப இதை நம்ம சென்டிமீட்டருக்கு மாத்துறதுக்கு 100 அளவு இருக்கும். அப்ப 2 சென்டிமீட்டர் விட இந்த இங்கேயும் விட வந்து சென்டிமீட்டர் தான் தந்திருக்காங்க. அப்ப அதால நம்ம இந்த 2 சென்டிமீட்டர் என்றது இப்ப அதாவது அந்த பார்வை துண்டுற புவிய நிலம் என்ற கண்டுபிடிக்கும். இப்ப கண்டுபிடிச்சதுக்கு பிறகு இப்ப முடிவெளி செப்பம் செய்கையில இயல்பான செப்பம் செய்கையில இருக்கக்குள்ள அந்த அந்த கருவிக்கான கோண பெரிதாக்கம் வந்து பொருள்வில்லையினுடைய குவிய நீளத்துக்கு கீழே பார்வை துண்டுற குவிய நிலம் வந்து வருது. அப்ப எஃப் நோட்டிங்கள் எஃப்இ சமன் அவங்க தந்தது பெரிதாக்கும் வேலை 15 தந்திருக்காங்க. அப்ப அந்த 15 கொண்டு போய் போடுவீங்க. இப்ப பார்வை துண்டுற எஃப்இ வந்து நம்ம கண்டுத்தோமா 2 சென்டிமீட்டர். அப்ப அதை கொண்டு போய் பெருக்கணும்னா 30 சென்டிமீட்டர் வந்து எஃப் நோட் வந்து. அப்ப அந்த 30 சென்டிமீட்டரோட கருவீர நீளம் வந்து பொருள் வில்லோட குவிய நிலத்தோட பார்வை துண்டுற குவிய நிலத்தையும் தான் கூட்டி வரணும். அப்ப அந்த 30ஓட 2 கூட்டிங்கன்னா 32 வரும். அப்ப இதை நீங்க இப்ப எழுதி செய்ய தேவையில்ல, மனதாலேயே பார்த்து செய்யலாம். இப்ப முதலாவுக்கு நமக்கு அங்க பெரிதாக்கும் வேல்யூ தெரியும். அப்ப நமக்கு எஃப் நோட்டும் எஃப்இயும் தேவை. இப்ப எஃப் நோட் தெரியா, அப்ப நம்ம எஃப்இக்குரிய வேல்யூ தந்திருக்காங்கன்னா முதல்ல எஃப்இ நம்ம காணணும். அப்ப அதால அவங்க வேல்யூ தந்ததால அதை உண்டிங்கள் 50 போட்டு தர 100 பேருக்குனீங்கன்னா 2 சென்டிமீட்டர் வரும். அப்ப அப்படி எஃப்இய மேனதால காணலாம். கண்டு போட்டு திருப்பி அந்த 2 சென்டிமீட்டரை 15 பேருக்குனா தான் 15 பேருக்குனா 30 வரும். ஏன்னா 30 இருந்தா தான் இந்த பொருள்வியலோட குவிய நிலம் 30 இருந்தா தான் 2 வீச்சு 15 வந்துருக்கும். அப்ப 15 2 இருக்குன்னா 30 வரும். அப்ப கருவிர வேறாக்கம் உங்களுக்கு தெரியும் எஃப் நோட் பிளஸ் எஃப்இ என்றா. அப்ப அந்த 30 இந்த 2க்குன்னா 32 வந்து போடுது. இப்ப விட வந்து 4வது விட வந்து 2010 24வது பிளஸ் கியூ மைனஸ் கியூ எனும் ஏற்றங்களை கொண்ட இரு துணிக்கைகள் உருவில் காணப்படுகின்றவாறு ஒன்றுக்கொன்று மிக கெட்டியதாக இருக்கும் ஆரை ஸ்மால் ஆரை உடைய இரு வட்டப்பாதைகள் வலையே ஒரே கோணமீடுடன் ஒமேகாவுடன் எதிரெதிர் திசையில் சுற்றுகின்றன. வட்டப்பாதைகளின் மையத்தில் உள்ள காந்தப்பாய் அடர்த்தி என்று சொல்லி காணும். அப்ப இதுல வந்து பாருங்க, முதலாவது இந்த பிளஸ் கியூ என்ற ஏற்றம் இங்கால பக்கமா வந்து சுற்றி வருகிறது. அப்ப அதால உருவாகிற மின்னோட்டம் இங்கால வரும். இந்த மைனஸ் கியூ ஏற்றம் இங்கால பக்கம் சுத்தி வந்தா அதால உருவாகிற ஏற்றமும் மின்னோட்டமும் இங்கால பக்கம் தான் நடக்கும். அப்ப இந்த மையத்துல உருவாகிற காந்தப்பாய் கடத்தி நமக்கு போக தெரியும் மியூ0 சமன் I/2R. இப்ப நமக்கு வந்து தந்துட்டாங்க மியூ0 நமக்கு தெரியும். அடுத்து வந்து இங்க இப்ப நம்ம ஐய வந்து காணும். அப்ப ஐன்றது உங்களுக்கு தெரியும் ஏற்ற பாய்ச்சல் வீதம் தான் ஐ. அப்ப இங்க டைமை வந்து ஒண்டிங்கள் டி என்று எடுத்தா அதுக்கு பதிலாக நம்ம என்னத்தை போடலாம், இதுல மீடுரன் வந்து போடலாம். இப்ப நீங்க இதுல வந்து பிள்ளையாவளிங்க சொல்லக்கூடாது என்னன்னா, இங்க கோண மீடுரன் இருக்குன்னு சொல்லிச்சோன்னா அந்த கோண மீடுரன் என்ற ஒமேகா வந்து இதை வந்து குறிக்கல. அந்த எஃப் என்ற மீடுரன் அந்த ஒமேகான்றது குறிக்கல. அது கோண மீடுரன் சொல்லியிருக்காங்கடா. இப்ப நம்ம எளிமை இயக்கத்தெல்லாம் படிச்சுக்கிறாங்க x=a sin ஒமேகா டி என்றா இதுல வர ஒமேகான்ற என்னது கோணம் மீடுரன் நம்ம சொல்லுவோம். ஆனா கோணம் மீடுரன் சொல்லி சொன்னாலும் இப்ப நம்ம அதை எளிமை இயக்கத்தை வட்ட இயக்கமாறு நிறுவி ஒமேகா சமன் 2πf போட்டு f சமன் ஒமேகா 2π என்ன நிறுவி எடுப்போம். அப்ப இங்க மீடுரன் இவங்க கோண மீடுரன் ஒமேகான்னு தந்தாலும் இங்க இதுக்கான அந்த சுற்றுற மீடுரன் வந்து ஒமேகா 2π என்று சொல்லி அங்க இருக்கு. அப்ப இங்க சுற்றுற மீடுரன் எஃப்கா நீங்க என்ன போடணும்னா ஒமேகா 2π என போடணும். அப்ப போட்டுட்டு இங்க பாயிர ஏற்றத்திற அளவு வந்து போடணும். அப்ப இங்க மொத்தம் 2 ஏற்றம் தானே பாய போகுது. அப்ப அதனால நம்ம 2q வந்து இந்த இடத்துல வந்து போடுவோம். அப்படி போட்டோம்னு சொல்லி சொன்னா இங்க வந்து பாருங்க 2q வந்து போட்டீங்கன்னா இங்க 2 கட்டுப்படும். அப்ப ஓடுற மின்னோட்டம் வந்து q ஒமேகா பையன்னு சொல்லி வரும். அப்ப அந்த q ஒமேகா பைய கொண்டு வந்து இதுல வந்து போடுவீங்க. அப்படி போட்டீங்கன்னா q அந்த ஐக்கு பதிலா q ஒமேகா பைய வந்து போட்டீங்கன்னா 3வது விட வந்து இதுல இப்ப முதலாவது விட வந்து பாத்தீங்கன்னா இங்க பிளஸ் கியூ வந்து இந்த திசையில வேற மைனஸ் கியூ எதிர் திசையில இருக்கு. அப்ப பிளஸ் கியூ மைனஸ் கியூவும் ஒரே திசையில வருமா இருந்துச்சுன்னு சொல்லிச்சோன்னா விளைவுல நம்ம அந்த திசை வழியே இருக்கிற விளைவில் ஏற்றத்தை பார்த்தோம்னா 0 வரும். அப்ப அங்க எந்த விதமான மின்னோட்டமும் ஓடாது. அப்ப அதால காந்தப்பாய அடர்த்தி 0 முதலாவது விட வந்து 2010 25வது கேள்வி. 4 சர்வசம துணிக்கைகளில் 3 ஓர் அரைவட்டத்தின் மீதும் 4வது அரைவட்டத்தின் மையத்திலும் வைக்கப்பட்டுள்ள 3 ஒழுங்கமைப்புகள் ABC உருவில் காணப்படுகிறது. மையத்தில் உள்ள துணிக்கை மீது ஏனைய 3 துணிக்கைகளினால் தேறிய ஈர்ப்பு விசையின் கர்மன்கள் முறையில் FA, FB, FC ஆகியவற்றினால் வகை குறிக்கப்படும் என்ன சொல்லி கேட்டுக்காங்க.
இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா மூன்றும் சர்வசம துணிக்கைகளா தான் இருக்கு. அதே நேரம் அது மற்ற 3 துணிக்கைகளும் அரைவட்டத்தினுடைய பரிதியிலையும் மற்ற 4வது துணிக்கை வந்து அதோட மையத்திலையும் வைக்கப்படும். அப்ப இங்க சர்வசம துணிக்கையில இருக்கிற ஆலையும் பரிதியில இருக்கிற அந்த துணிக்கையில இருந்து மையத்துக்கு இடையில எல்லா துணிக்கைகளுக்கும் இடையில ஆற வந்து சமனா இருக்கிறதாலையும் ஒவ்வொரு துணிக்கைகளாலையும் இந்த மையத்தில் இருக்கிற துணிக்கையில ஏற்படுத்தப்படுற விசையிற பருமன் வந்து சமனா தானே இருக்க போகுது. அப்ப இங்க விசையிட பருமன் வந்து பிரச்சனை இல்லை. அப்ப இங்க தேறிய ஈர்ப்பு விசையிட பருமனை மெயினா இப்ப எது தீர்மானிக்க போகுதுங்களா, விளைவு விசையினுடைய நம்ம காவி குறிக்கான்ற அந்த விளைவு விசை தான் இந்த ஒவ்வொரு மையத்தில் இருக்கிற இந்த ஏபிசி என்ற 3 ஒழுங்கமைப்புகளையும் மையத்தில் இருக்கிற அந்த துணிக்கைகள்ல தாக்குற அந்த விளைவு விசையிட பருமனை வந்து தீர்மானிக்கும். அப்ப இதுல திசை தான் மெயின் பாதிப்பை இந்த செலுத்து. அப்ப இதுல வந்து பாருங்க, இங்க ஏ நம்ம எடுத்து பார்த்தோம்டா, இப்ப இந்த பரிதியில இருக்கிற இந்த துணிக்கையால இந்த துணி மேல கீழ் நோக்கி விசையும் இந்த துணிக்கையால மேல் நோக்கி விசையும் வரக்குல இது ரெண்டும் பருமன்ல சமான இருக்க போகுது. அப்ப அதால இந்த 2 விசையும் ஒன்றே என்ன செய்யும், ஒன்று கேன்சல் பண்ணும். சரியா, ஒன்று கேன்சல் பண்ணும். அப்ப இங்க வந்து வரக்கூடிய விசையா வந்து பாத்தீங்கன்னா இந்த துணிக்கையால வரக்கூடிய விசை மட்டும் தான் இல்ல தாக்குது. ஆனா இந்த விசை வந்து எல்லா கூறுகள்லையும் இருந்து கொண்டே இருக்கு, பிசி என்ற மொத்த ஒழுங்கமைப்புலையும் இருந்து கொண்டு இருக்கு. அப்ப இதுல ஆக குறைந்த விசையா தாக்கக்கூடியது எதுலன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏபிசி 3லையும் ஏயிலான் ஆக குறைஞ்ச விசை வந்து தாக்கும். அப்ப அதுபடி பார்த்தோம்னா இந்த 3வது விட வந்து வராது. அதே மாதிரி இது 4லையும் எல்லாத்துலயும் ஒரே விசை தாக்குன்னு சொல்லியிருக்கு. அப்ப இந்த விடையும் வராது. 2வதுல எஃப்ஏ தான் பெருசா இருக்குன்னு சொல்லியிருக்கு, அதனால 2வது விடையும் வராது. அடுத்த 5வதுலையும் 1வதுலையும் வந்தீங்கன்னா பியும் சியும் சமனான விசை வரும்னு சொல்லப்படும். அப்படி இங்க வராது. ஏனென்றா இங்க வந்து ஒரு குறிப்பிட்ட கோணத்தால நம்ம பார்த்தோம்னா இப்ப ஒரு டீட்டான்னு ஒரு கோணம் இருக்குன்னா அந்த டீட்டா கோணத்தால பிரிச்ச கூறு தான் இங்கால பக்கமா மொத்தமா தேறியதா வந்து தாக்குது. இதுல பிரிச்சு வர மத்த சைன் டீட்டா கூறுகள் ஒன்றே இணைஞ்சிருக்கும் இந்த ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் பிலையும் சிலையும் சமப்படுத்துது. அப்ப இங்க வரக்கூடிய கொஸ்டீட்டாட கூறு தான் மெயினா எந்த விசைக்கு கூடன்றதை தீர்மானிக்கும். ஆனா கட்டாயம் பிலையும் சிலையும் தாக்குற அந்த தேறிய விசை வந்து சமனா இருக்குமா, சமனா வந்து இருக்க போகுது. அப்ப அதால 5வது விடையும் வராது. சரியான விடை வந்து 1வது விடைக்கு நம்ம போறோம். சரியானி, இப்ப இதுல பிலையும் சிலையும் வந்து எப்படி விசை வந்து கூட வருதுன்ற பார்ப்போம். இப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப பியை பொறுத்த வரைக்கும் இங்க இந்த கிடைமட்டத்தோட இது அமைக்கிற கோணம் வந்து கூட இருக்கு. அப்ப கொஸ்டீட்டா வந்து கூட டீட்டா வந்து கூட கொஸ்டீட்டாட பெருமானம் வந்து குறையும். அப்ப அதால எஃப்பி வந்து சிறிதாகவும் எஃப்சி வந்து பெருசாகவும் இருக்கும். ஆனா 3ஐயும் விட சிறிதா எஃப்ஏ வந்து வரும். 2010 26வது கேள்வி, 4 புள்ளியேற்றங்களும் ஒரு கௌச மேற்பரப்பு எஸ்ஸும் உருவில் காட்டப்பட்டுள்ளன. பின்வரும் கூற்றுகளை கருது. மேற்பரப்பினூடாக உள்ள தேறிய மின்பாயம் Q1 Q2 ஆகியவற்றின் மூலம் உண்டாக்கப்படும் புலங்களை மாத்திரம் சார்ந்துள்ளன்னு சொல்லப்படுது. அப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு கௌசின் தேற்றம்படி வந்து ஒரு மூடிய பரப்பினூடா இருக்கிற மொத்த மின்பாயம்ன்றது அந்த மூடின பரப்புகளை இருக்கிற தேறிய ஏற்றத்தை ஒண்டிங்கள் எப்சைலன் நோட்டால பெருக்கிறதுக்கு வந்து சமனா இருக்கு. இப்ப இதுல வந்து பாருங்க, இங்க மூடிய பரப்பு இப்ப இருந்தாலும் Q1 Q2 ஏற்றம் மட்டும்தான் உள்ள இருக்கு. அந்த ஏற்றத்துல அந்த விளைவு ஏற்றம் தான் என்ன போகுது, இதுக்குள்ள போற அந்த மின்பாயத்தை வந்து தீர்மானிக்க போகுது. இப்ப Q1 Q3 ஆலையும் இந்த இடங்களுக்குள்ள என்ன மின் விசை கோடுகள் வந்து வரும். ஆனா இப்ப ஒரு 3 மின்விசை கோடு வந்துச்சுன்னா அந்த 3 மின்விசை கோடு வெளியேறி போகும். அப்ப உள்ள வார மின்விசை கோடும் வெளியில போறதும் சமனா இருக்கிறதால தேறியதா பார்த்தோம்னா இந்த ஏற்றத்தால இந்த மேற்பரப்புகள் என்ன ஆகுது, எந்த விதமான ஒரு மின்பாயத்துல ஒரு பாதிப்பையும் வந்து ஏற்படுத்தாது. அப்ப அதால இந்த ஏ கூற்று வந்து சரி. அப்ப ஏ கூற்று சரி என்று எடுத்தோம்னு சொல்லி சொன்னா இந்த 3வது கூற்று பிளண்டு போடலாம், பிசி கூற்று வந்து பிளண்டு போடலாம். இப்ப அடுத்தது பி கூற்றை பார்ப்போம். புள்ளி பியில் உள்ள மின்புல சரிவு Q1 Q2 ஆகியவற்றின் மூலம் உண்டாக்கப்படும் புலங்களை மாத்திரம் சார்ந்துள்ள என்றது அந்த கூற்று வந்து பிள்ளை. ஏனென்றா இப்ப புள்ளி பிய பத்தியா கதைக்காங்க. இப்ப அவங்க ஒரு குறிப்பிட்ட பரப்பு கதைக்கல, இப்ப ஒரு புள்ளிய கருதுக்குள்ள நீங்க அந்த மூடின பரப்பை வந்து விட்டுது. இப்ப நீங்க ஜோதிச்சு பாத்தீங்கன்னா அந்த புள்ளி பி என்ற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல தாக்குற மீன்புல வலிமைன்றது ஒரு புள்ளி நீரேற்றத்தை அந்த இடத்துல கொண்டு வந்து வச்சோம்னா அந்த மீன்புலத்தால அந்த நீரேற்றத்துல எவ்வளவு விசை தாக்குதோ அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம், மீன்புல வலிமைன்னு சொல்லுவோம். அப்ப இப்ப ஒரு Q1 ஏற்றம் இங்கால இருக்குன்னா அந்த Q1 ஏற்றால அதுல நேர்கோட்டின் வழியே இந்த பிளஸ் ஏற்றத்தின் மேல இங்கால பக்கம் E1 என்ற ஒரு மீன்புல வலிமை தாக்கும்.
இந்த Q2 ஐட்டம் இருக்குண்டா அதால அதை நிக்கிற நீர்கோட்டின் வழியே இங்கால பக்கம் E2 என்ற ஒரு மீன்குள்ள இருந்ததாகும். அதே மாதிரி Q3 எடுத்தோம்டா அதை நிக்கிற நீர்கோட்டின் வழியே E3 என்று ஒரு மீன்குள்ள வலிமாகும். ஆனா புள்ளி Pல இருக்கிற விளையில் மீன்குள்ள வலிமை என்பது இது அவ்வளோத்தையும் நம்ம காவை போட்டு கூட்டணும்டா வரும். அப்ப இந்த புள்ளி Pல இருக்கிற மீன்குள்ள வலிமையை Q1 Q2 Q3 என்று அதை சுற்றி இருக்கிற மற்ற ஏற்றங்களும் என்ன இது அதை வந்து தீர்மானிக்குது. அப்ப B கூற்று வந்து பிழை, இந்த அதை மாத்திரம் சார்ந்துள்ளன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப B கூற்று பிழை. அப்ப B கூற்று பிழைன்னு சொல்லி சொன்னா இந்த ரெண்டாவது விட வந்து வராது. அதே மாதிரி ஏபிசி எல்லாம் சரி இந்த விடையும் வராது. அப்ப 1 லைன் 4 லைன் தான் நம்ம பார்க்கணும். இப்ப சி கூற்று வந்து பாத்தீங்கன்னா புள்ளி பியில் உள்ள மீன்குள்ள சரிவு Q1 Q2 Q3 Q4 ஆகிய ஏற்றங்களின் தானங்களை சார்ந்துள்ளன்னு சொல்லி சொன்னா இப்ப அது வந்து சரி. அப்ப இந்த கூற்று பிள்ளைன்ற சரியா தானே இருக்கணும். அப்ப அங்க இருக்கிற எல்லா ஏற்றங்கள தானங்களையும் சார்ந்துருக்கு. அந்த தானத்தை நம்ம மாத்த அந்த இடத்துல தாக்குற விளையில் மீன்குள்ள வலிமையோட பருமன் மாறி அது ஒவ்வொரு ஏற்றங்களாலையும் வர மீன்குள்ள வலிமையோட பருமன் மாறி புள்ளி பியில வர விளையில் மீன்குள்ள வலிமையோட பருமனும் மாறும். அப்ப ஏற்றங்களின் தானங்களை சார்ந்துள்ள இந்த கூற்று சரி. அப்ப ஏயும் சியும் சரி என்றால 4வது விட வந்து பொறுத்து மாதிரி. 2010 27வது கேள்வி, காட்டப்பட்டுள்ள ஒழுங்கமைப்புகளில் எது அல்லது தொகை நொட்படலைக்கு சமானம். முதலாவது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நோர் கேட்டை வந்து குறிக்குது. அப்ப நோர் கேட் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அப்ப இது ரெண்டு இன்புட்டையும் உண்டா சேர்த்து போட்டிருக்கும். அப்ப நம்ம இங்க 0 கொடுத்தோம்னு சொல்லிச்சோம்னா இங்க 1 வரும், இங்க 1 கொடுத்தோம்னா இங்க 0 வரும். அதே மாதிரி இது நான் கேட். அப்ப இங்கேயும் 0 கொடுத்தோம்னா இங்க 1 வரும், இங்க 1 கொடுத்தோம்னா அங்க 0 வரும். ஆனா ஓர் கேட்டுக்கும் அன் கேட்டுக்கும் அப்படி வராது. நோட் கேட்டுக்கு மட்டும் அப்படி வரும். அப்ப கட்டாயம் பியும் கியூவும் வரணும். அதனால பி மாத்திரம் கியூ மாத்திரம் என்ற விட வந்து வராது. இப்போ அடுத்தது வந்து பாருங்க ஆரையும் எஸ்ஐயும் எடுத்தோம்னா ஆர் வந்து எக்ஸோர் கேட். அப்போ ஒரு எக்ஸோர் கேட்டுக்குரிய அந்த அவுட்புட்டுக்குரிய தர்க்கம் வந்து இப்படிதான் வரும். அப்ப இதுல நீங்க 0 வந்து போட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா இது 0 இருந்துச்சுன்னா ரெண்டும் ஒரே இன்புட் தானே. அப்ப அதுக்கு பார் எடுத்து வரதான் வரும். அப்ப இங்க 0 மட்டும் இங்க 1 வரும். அதே மாதிரி நம்ம 0 கொடுத்தது இங்க 1 வந்துச்சுன்னா கொடுத்த 0 இங்க வரும். இதெல்லாம் இங்க இருக்குனாலும் திருப்பி 0 வரும். அப்போ 1 போட்டோம்னா அதே மாதிரி தான் வரும். எக்ஸ்னோர் கேட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி வரும்டா 0 கொடுக்கக்குள்ள 0 வந்து அப்பையும் 1 வரும். அதே மாதிரி நம்ம 1 கொடுத்தோம்னு சொல்லி சொன்னாலும் அப்பையும் 1 0 வந்து திருப்பியும் 1 வரும். அப்ப அதால ஆர்எம்எஸ்ஸும் வராது. விட வந்து 3வது விட வந்து வரும். 2010 28வது கேள்வி, சுற்று ஒன்றில் உள்ள சரியாக செயல்படும் T1 T2 எனும் இரு சிலிக்கன் டிரான்சிஸ்டர்கள் உருவில் காணப்படுகின்றன. T1 T2 ஆகிய டிரான்சிஸ்டர்களின் VCE பெருமானங்கள் முறையே 0.1 வோல்ட் 3 வோல்ட் ஆக இருப்பின் பின்வருவனவற்றில் எது உண்மையாக இருக்குன்னு சொல்லி கேட்டுருக்காங்க. இப்ப இதுல முதலாவது கூற்று வந்து பாருங்க T1 இந்த T1 டிரான்சிஸ்டர்ல VBCயின் பெருமானம் அன்னளவாக 0.6 வோல்ட் ஆக இருக்கும். அத்துடன் VBC சந்தியானது முன்முக கோடல் என்று சொல்லப்பட்டது. இதுல வந்து பார்ப்போம். இப்ப இதை நம்ம ஒரு புவித்தொடர்பு செஞ்சுதான் இருக்கும். அப்ப புவித்தொடர்பு செஞ்ச மாதிரி எடுத்தோம்னா அடுத்த 0 வோல்ட் வரும். அப்ப இங்க ஈல் அழுத்தம் 0 இங்க சியில் அழுத்தம் வந்து விசி அழுத்தம் ஒரு 0.1 இங்க 0.1 வோல்ட் என்ற அழுத்தம் வந்து இருக்கு. அப்ப இது இப்ப டிரான்சிஸ்டர் செயற்பட்டு தான் இருக்கு. அதுலயும் இது சிலிக்கன் டிரான்சிஸ்டர் தான் சொல்லிக்காங்க. அப்ப இந்த பி வந்து முன்னோ கோடல்ல இருக்கும். அப்ப அதால இதை நம்ம 0.7 வோல்டேஜ் வந்து இந்த பியில இருக்கிற அழுத்தத்தை நம்ம எடுக்கலாம். அதே மாதிரி T2 டிரான்சிஸ்டர்லையும் இங்க புவித்தொடர்பு செஞ்சு வச்சிருக்கோம். அப்ப இங்க 0 வோல்ட் எடுத்தா இதுக்கு குறுக்கே இருக்கிற அழுத்தம் ஒரு 3 வோல்ட் தந்திருக்காங்க. அப்ப சில இருக்கிற அழுத்தம் வந்து 3 வோல்ட் வரும். அதே மாதிரி இங்க பேஸ்ல வந்து இதுவும் செயற்பட்டு கொண்டிருக்கு. அப்ப இதுவும் முன்முக கோடல்ல இருக்கணும். அப்ப இங்க 0 சொல்லிச்சோன்னா இங்க 0.7 வோல்டேஜ் வந்து இருந்திருக்கும். இப்போ வந்து முதலாவது கேள்வி வந்து பாருங்க விபிசி பெருமானம் என்று சொல்லி சொன்னா என்னது? பியில இருக்கிற அழுத்தத்துல இருந்து சியில இருக்கிறது அழுத்தத்தை கழிச்சா வார பெருமானம் தான் விபிசி அழுத்த வேறுபாடு என்பது அதுதான் வந்து குறிக்கும். அப்ப இங்க T1 டிரான்சிஸ்டர்ல விபிசி வந்து 0.7 இருந்து 0.1 கழிக்கணும்னு சொல்லினா 0.6 வோல்டேஜ் சொல்லி வரும். அப்ப 0.6 வோல்டேஜ் என்ற அன்னளவா இருக்குன்றது சரி. அத்துடன் பிசி சந்தியான முன்னோட்டோட இப்ப பிசி சந்தியை வந்து பாத்தீங்கன்னா இங்க இப்ப இப்படிதான் இருக்க போகுது. இது என் முனையா இருக்கும், இது பி முனை, இது என் முனை. அப்ப என்பிஎன் டிரான்சிஸ்டர் எடுப்போம். அப்ப பிஎன் சந்தி வந்து இங்க அழுத்தம் கூட இங்க அழுத்தம் குறை என்றால் அப்ப அது முன்முக கோடல் இருக்குன்னு சொல்லப்படுது. அப்ப முதலாவது கூற்று வந்து சரியானது வந்து இருக்கு. ரெண்டாவது வந்து பாருங்க T2வின் விபிசி பெருமானம் அன்னளவாக 0.6 வோல்ட் ஆக இருக்கும். அத்துடன் விபிசி சந்தியானது முன்முக கோடல் இருக்குன்னு சொல்லப்படும். அப்ப இங்க விபிசி பெருமானம் வந்து பாத்தீங்கன்னா 0.7 இருந்து 3 வோல்ட்டை கழிக்கணும். அப்ப விட வந்து
2.3 வோல்ட் வரும். அப்ப 0.6 வோல்ட் சொன்னது வந்து பிள்ளை. அடுத்து பிசி சந்தியானது 300 தான். அப்ப இங்க பி இருக்கும், இங்க என்ன இருக்கும். அப்ப இங்க அழுத்தம் கூட, இங்க அழுத்தம் குறைய, இங்க அழுத்தம் கூட இருக்கிறால இது வந்து முன்முக கோடல் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிழையான இருக்கு. அடுத்து T1 பார்த்தோம்னா பிபிசியின் பெருமானம் அன்னளவாக 0.6 வோல்ட் என்று அது சரி. அடுத்து பிசி சந்தியானது பின்முக கோடல் உற்றுக்குன்ற பிள்ளை. என்னன்னா மேக்கினே பார்த்துக்கோம், அது முன்முக கோடல் இருக்கும், பின்முக கோடல் உற்றுக்குன்றது பிள்ளை. அடுத்து 4வது பாருங்க, T2வின் பிபிசியின் பெருமானம் அன்னளவாக 2.3 வோல்ட்டாக இருக்கும். அத்துடன் பிசி சந்தியானது முன்முக கோடல் இருக்கும் என்று சொல்லப்படும். அப்ப T2வின் பிபிசி பெருமானம் அன்னளவா வந்து 2.3 வோல்டேஜ் தான் அழுத்த ஒருவாடா வந்து இருக்கணும். அதுக்கு பிறகு பிசி சந்தியானது முன்முக கோடல் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கும். அதுவும் வந்து பிள்ளை. ஏனென்றா T2ல வந்து பிசி சந்தி வந்து பின்முக கோடல் வந்து இருக்கு. அடுத்து T1 பாத்தீங்கன்னா T1ல பிபிசி வந்து 3 வோல்ட் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அதுவும் வந்து பிள்ளை. இங்கே மாத்தம் 0.6 வோல்ட் இருக்கணும். அத்துடன் பிசி சந்தியானது பின்முக கோடல் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த கூற்று வந்து பிழையான வந்து இருக்கு. இப்ப இதுல இந்த அட்டவணையில வந்து ஒவ்வொரு நிலைகளிலும் டிரான்சிஸ்டர்ல உயிர்ப்பு பிரவேசத்திலையும், நிரம்பல் பிரவேசத்திலையும், துண்டிப்பு பிரவேசத்திலையும் அந்த பிபி சந்தியினுடைய கோடல் என்ன மாதிரி இருக்கும் என்று, பிசி சந்திர கோடல் என்ன மாதிரி இருக்கும் என்று இதுல தரப்பட்டிருக்கு. அப்ப இதை நீங்க வேணும்னா நோட் பண்ணி வச்சுக்கொள்ளணும். 2010 29வது கேள்வி. அகவிட்டம் டிஏ உடைய ஒரு கண்ணாடி மைத்துளை குழாய் நீரில் நிலைக்குத்த அமர்த்தப்படும் போது குழாயினுள்ளே நீர்மட்டம் உயரம் கீழே டியுடன் எச்சின் மாறலை மிகச்சிறந்த விதத்தில் வாய்ப்புரிப்பை இருக்காங்க. அப்ப மைத்துளை விளைவுக்கான உயரம் வந்து உங்களுக்கு தெரியும். அதுக்கான சமன்பாடு 2t cos θ r என்று சொல்லுவோம். அப்ப ஆறுக்கு பதிலா நம்ம d/2 போட்டோம்னா அந்த டி 2 வந்து இங்க பெருக்கப்பட்டு சமன்பாடு வந்து இப்படி வரும். இப்ப எச்சுக்கும் டிக்கும் தான் தொடர்பு வரையப்பட்டிருக்கு. அப்ப எச்சையும் டி நம்ம தெரிவிக்கணும்னா 4t cos θ ρg ஒன்றும் மாறாது. அப்ப hd என்ற ஒரு செங்கோண அதிபர வளையர். அதாவது இப்ப அந்த மைத்தொலை குழாயினுடைய விட்டம் குறைய அந்த மைத்தொலை எழும்புற உயரம் வந்து கூடிக்கொண்டு போகும். அப்ப விட்டம் குறைய உயரம் கூடிக்கொண்டு போற மாதிரி வளைவு முதலாவது வளைவு வரும். அப்ப விட வந்து முதலாவது இருக்கு. 2010 30வது கேள்வி. ஆரம்ப நீளங்கள் L1 L2 ஆக உள்ள சம குறுக்குவெட்டு பரப்புகளை கொண்ட இரு லேசான கோள்கள் முனைக்கு முனை மூக்கப்பட்டு உருவில் காணப்படுகின்றவாறு ஒரு விசை F பிரிவைக்கப்படுகின்றது. கோள்கள் செய்யப்பட்டுள்ள திரவியங்களின் ஜங்கின் மட்டைகள் முறையே E1 E2 எனில் உருவை பார்க்க அவை ஒரே அளவினால் சுருங்குவது என்று சொல்லி கேட்டுக்காங்க. அப்ப எப்ப ஒரே அளவானது ரெண்டும் சுருங்கணும்னு கேட்டுக்காங்க. இதுல வந்து பாருங்க, இந்த கோள் மேல இந்த F என்ற விசை வந்து தொழிற்பட்டு அதால தகைப்பு வந்து ஏற்படும். அதே மாதிரி இந்த கோள் மேல இந்த கோளினுடைய நிறைவிசையாலையும் இந்த எஃப் ஆலையும் தான் தகைப்பு வந்து ஏற்படும். ஆனா இப்ப இது லேசான கோள்கள் என்று சொன்னதால இந்த மேலுக்கு இருக்கிற கோள்ற நிறையால இந்த 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 ரெண்டாவது கோளினுடைய பரப்புல வந்து விசொன்னு தாக்க போடல. அப்ப இங்க என்ன மாதிரியான தகைப்பு ஏற்படுதோ அதே மாதிரியான தகைப்பு தான் ஏற்படும். ஏன்னா ரெண்டுக்கும் சம குறுக்கோட்டு பரப்புன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க தாக்குற அதே விசை தான் இங்கேயும் வந்து தாக்குவோம். அப்ப நமக்கு தெரியும் ஜங்கின் மட்டுக்குரிய சமன்பாடு வந்து தெரியும். அப்ப இதுல தாக்குற விசையும் குறுக்கோட்டு பரப்பும் ரெண்டு கோள்லையும் சந்தர்ப்பத்திலையும் வந்து மாறப்போறல ஒரே இதான் வந்து தாக்க போகுது. இப்ப இங்க ரெண்டுலையும் ஒரே அளவால சுருங்குறதுக்கு தான் சமன்பாடு இருக்காங்க. அப்ப ரெண்டுலையும் ஒரே அளவால சுருங்கக்குள்ள ரெண்டுல நீட்சியும் வந்து சமனா வந்து வரும். நீட்சியில சுருக்கமும் வந்து சமனா வந்து வரும். அப்ப ரெண்டுல சுருக்கத்தையும் நம்ம சமப்படுத்தி எழுதுறதுல L1 நீங்கள் E1 சமன் L2 நீங்கள் E2 எழுதலாம். அப்ப இதை நீங்க சுருக்கி எடுத்தீங்கன்னு சொல்லிட்டுனா முதலாவது விட வந்து வரும். அப்ப இங்க நம்ம எழுதக்குள்ள வந்து எஃப்ஐ கருதல இந்த நம்ம ரெண்டு பக்கம் வந்து வெட்டுப்பட்டு போயிடும்.